உள்ளது. நன்றியோடு ஆமென் ஆண்டவரே. ஆமென். நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் தந்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது. அவர் கிருபை. ஆமென். அவருக்கு பயந்தவர்கள் துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றியோடு நன்றியோடு. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவரை தேடுகிறவர்கள் என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை. பாதுகாத்தாரே glory to God அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை. வெள்ளம் போல நிந்தையும் அவமானங்களும் வந்தபோது திட நம்பிக்கையும் தைரியத்தையும் தந்தார். வெள்ளம் போல் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து வெள்ளம் போல் மேற்கொள்ளவன் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து திட நம்பிக்கை தைரியம் தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்னை தாங்குகிறது. போலி. ஆமென். அவர் கிருபை என்னை தாங்குகிறது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பரிசுத்தர் ஆண்டவர். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ளவன் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் மேற்கொள்ளவன் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். அவர் கிருபை
கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்னோடு, தேவ கிருபை என்னோடு உள்ளது. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவர். glory, ஹல்லேலூயா. ஆசரிப்போ, ஹல்லேலூயா. சத்தியம் ஜீவனமான வார்த்தைகள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தை ஆண்டவரை எங்கள் ஆத்மாவை பலப்படுத்தி சத்தியத்திலும் விசுவாசத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் நடந்து வர தேவ ஆவியானவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறோம் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய சத்திய வார்த்தையுடைய பரிசுத்த ஆவியானவர் இடைவிடும்படியாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். வார்த்தைக்கு நிர்வாகத்திற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே நேற்று உபவாச ஜெபம் இருந்து அன்றாடி ஜெபித்தோம். காலை வேளையிலும் ஆண்டவரிடத்திலே தாழ்த்தி ஜெபம் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஆத்துமாவில் வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சோதரம் பைபிள்ல நிறைய அஸ்திபாரங்கள் இருக்கிறது. அஸ்திபாரமான வார்த்தை, அஸ்திபாரமான உபதேசம், அது தேவன் மாத்தவே மாட்டார். சொல்லுங்க அஸ்திபாரம் பைபிள்ல இருக்கு. அது தேவன் தந்த வார்த்தை. அதுல மனுஷன் நடக்கும் போது அவர் கிருபை அடைகிறான், உயர்த்தப்படுகிறான். தேவனுடைய இரக்கம் ஆசீர்வாதம் வருகிறது. இதெல்லாம் கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறார், வாசிக்கிறோம். அதுல மிக முக்கியமானது சொல்லலாமே, தாழ்மையாய், மனத்தாழ்மையாய் இருக்கிற மனிதர்கள் மேல ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சொல்லலாமே, மனத்தாழ்மை உள்ள மனிதர்கள், மனத்தாழ்மை உள்ள மனிதர்கள் மேல ஆண்டவர் கிருபையை வைக்கிறார். அதை ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வார்த்தை. ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நம்ம எல்லா வசனங்களையும் வாசித்து ஜெபம். வசனம் தான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும், விடுவிக்கும், நம்மை இருதயத்தை செம்மைப்படுத்தும், கர்த்தரிடத்தில் நம்மளை திருப்பும். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று ஆண்டவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், உன் தேவனாகிய ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? வேற என்னத்தை ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார்? எத்தனை தவணையை சொல்லலாமே. சத்தம் அல்லேலூயா. தீர்க்கதரிசி மீகாவை கொண்டு சொல்கிறார், மனுஷனே உன்னிடத்தில் என்னத்தை கேட்கிறார் தேவன்? மனுஷனே உன்னிடத்தில் ஆண்டவர் என்னத்தை கேட்கிறார்? மனுஷனே உன்னிடத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், எதை கேட்கிறார், எதை விரும்புகிறார்? சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, மகிமையுள்ள வார்த்தை. இன்னும் ஒரு தடவை வாசிக்கணும். மனுஷனே, நன்மை இன்னதென்று ஆண்டவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். பாருங்க, நியாயத்தை செய்து, இரக்கத்தை சிநேகித்து, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா, யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா. மனத்தாழ்மை, ஏன் மனத்தாழ்மை நடக்குன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு அது புரியாதனாலதான் ரொம்ப சிரமப்படுவாங்க. ரொம்ப சிரமம் வாழ்வில பிள்ளைகள் எல்லாம் அப்படி தடுமா. மனத்தாழ்மை சொல்லலாமே, மனத்தாழ்மை உள்ளவன் கண்ணோக்கி சீக்கிரத்துல உயர்த்தினார். நிறைய பேருக்கு இந்த தேவ ரகசியம் புரியதே இல்லை. மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். பைபிள் சொல்லுங்க, அவர் விரும்புகிறார். மனத்தாழ்மை உள்ளவர்கள் ரொம்ப சீக்கிரத்துல கத்த மேல கொண்டு போயிடுவார். சொல்லுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ள மனுஷனுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ள மனிதர்கள் தேவனே எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஒரு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறார். அது மனுஷன் பிசாசுடைய சுபாவம் மனுஷனுக்குள்ளே கிளம்பி. நான் யாருக்கு தெரியுமா? நம்மளை யாருக்கு காட்டுறதுக்கு நம்ம எப்போதுமே வேலை செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு விரோதமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். கஞ்சிக்கே வழி இல்லாம இருப்பான். கஞ்சிக்கே வழி இல்ல பாஸ்டர், வாடகை வழி இல்ல பாஸ்டர், போட்டுக்கே துணி இல்ல பாஸ்டர், போட்டுறதுக்கு சைக்கிள் பாஸ்டர், ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிரமத்துல இருப்பான். சொல்லுங்க ஆமென். பயம், உங்க வீட்டுக்கு வர மாட்டேங்க, விட மாட்டேங்க, கஞ்சிக்கு வழி இல்ல, வேலையில ரொம்ப சிரமத்துல அப்படியே உடைஞ்சு போய் நொறுங்குண்டா இருதயம் பிரியமா இருக்கு. சொல்லுங்க ஆமென். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வருது. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உயர்த்தும் போது பெருமை முடியும். நான் யாருக்கு தெரியுமாங்கிற எண்ணம், நான் யாருக்கு தெரியும், நம்மளை யாருக்கு காட்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. வெரி டேஞ்சர். தேவனுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் தான் அதை செயல்படுத்த முடியும். எந்த சூழ்நிலை 4 பேருக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியுமா, நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நான் யாருக்கு நிலைநாட்டுகிற ஒரு வேலை எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். அது பெருமையா பேசணும். பெருமை, நான் யாருக்கு ஃபோக்கஸ் பண்றது, காட்டுறது. உலகம் பூரா அப்படிதான். ஆனா தேவன் அதை அறிவிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் எப்படி பார்க்கறாரோ, உன்னை எங்க இருந்து தூக்குனேன், குப்பையில இருந்து, கடல்ல இருந்து, தற்கொலையில இருந்து உன்னை தூக்கி நல்லா வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன செய்யற? நான் யாருன்னு தெரியுமா? நான் எங்க இருந்து வந்தேன் தெரியுமா? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்கேன் தெரியுமா? என் பிள்ளை என்ன படிச்சிருக்குன்னு தெரியுமா?
சொல்லுங்க ஆமென். நான் எத்தனாயிரம் ரூபாய் பட்டு புடவை கட்டியிருக்கேன், இந்த பிசாசு அப்படி கொண்டு போயிட்டே இருக்கு. இது ஆண்டவர் அருவருக்கிறார். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வேத வாக்கியம் தெளிவாய் சொல்கிறது. லேவியராம புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லும் போது மனத்தாழ்மைய தேவன் அஸ்திபாரமா வைத்திருக்கிறார். 23:32 சீக்கிரம் வாசிங்க. லேவியராம புஸ்தகம் 23:32, என்னாம புஸ்தகம் 29:7 நிறைய வசனங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்றார். அது உங்களுக்கு விசேஷமான ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். என்ன படுத்த வேண்டுமா? யூதர்களுக்கு சொல்றாரு ஓய்வு நாள். இன்னைக்கு இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ஓய்வு நாள் கடைபிடிப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஓய்வு நாள்ல நீ என்ன செய்யணும்? உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்த. பெரிய படி சொன்னாலும் சரி, பஸ்கா கொண்டாடினா கொண்டாடினாங்க. பெரிய படி சொன்னாலும் பாத்தீங்கன்னா கசப்பான கீரை, கையில ஒரு கம்பு, புளிப்பில்லாத அப்பம், சுட்ட சின்ன ஆட்டுக்குட்டி, யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கை கொள்ளணும்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஏழையும் சரி கோடி சொன்ன எல்லாரும். ஏன்னா எகிப்துல இருந்து உடனே நான் அவசர அவசரமா கூட்டேன், அவசர அவசரமா கொண்டு வந்தேன். 430 வருஷம் நீ அடிமையா இருந்த. 430 வருஷம் உன் வாழ்க்கை கசப்பாக இருந்தது. 430 வருஷம் கசப்பான வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. நீ அங்க பார்வோனுக்கு அடிமையா இருந்து கட்டடங்களை கட்டி கொண்டிருந்தாய். காலில் மிதிச்சு செங்கல்லாம் உண்டாக்கி நீனே சம்பளம் கொடுக்கல. தேளை கொண்டு உன்னை வாதித்தான், சவுக்கை கொண்டு வாதித்தான். உடைய பிள்ளைகளை தூக்கி எகிப்துல நைல் நதியில போட்டு முதல்ல சாப்பிடுறது வச்சான். உடைய பார்வோன் ஒடுக்கி உடைய வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருந்தான். சொல்லுங்க கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆணையிட்டபடி 430 வருஷம். அது நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லுங்க ராத்திரியோட ராத்திரியே கிளப்புறாரு. அதனாலதான் மாவு புளிக்கல, புளிப்பில்லாத அப்பம், புளிக்கிறதுக்கு டைம் கொடுக்கல, சத்தியத்தை புளிக்கிறதுக்கு டைம் கொடுக்கல. கசப்பான கீரை, கையில கம்பு, சுட்ட ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் வந்து ரெடிமேட் சாப்பாடு மாதிரி 6 ஹவர் உட்கார்ந்து மசாலா எல்லாம் போட்டு கிண்டி பிரியாணி கிட்ட உனக்கு டைம் கிடையாது. பறந்து அறந்து பசியும் பட்டியுமா ராத்திரி கிளம்பு உன்னை விரட்டினான். நான் அதை செய்தேன் ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க. அதுல ஆண்டவர் சொல்ற ரகசியம் என்ன? நான் அதை செய்தேன். வெள்ளியும் பொண்ணு கொடுக்க சொன்னேன். அவங்க உயிருக்கு பயந்துட்டு வெள்ளியும் பொண்ணு உனக்கு கொடுத்தாங்க. 430 சம்பளத்தை ஒரே நாள்ல கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் செய்தேன். சொல்லுங்க. இப்படி கொண்டு நசிக்கிருப்பான் காலில். ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டதை நிறைவேற்றபடி ராத்திரியோட ராத்திரியா 430 வருஷம் சம்பளத்தை ஒரே நாள்ல கொடுத்தாங்க. அதாவது மூட்டை கட்டிட்டு போகுது வெள்ளியும் பொண்ணையும். இவ்விதமா எகிப்தை கொள்ளையிட்டார்கள் வசனம் சொல்லுது. இவங்க போய் கொள்ளையடிக்கல. கர்த்தர் சொன்னார் கேளுன்னு சொல்றாரு. வாயத்தம் கேளு. அவன் எகிப்தியர் வீட்டுல கேளுங்க, நாங்க ஆண்டவருக்கு பலி சேர்த்து போனோம், பலி கொண்டாட போனோம், குடு. அவன் என்ன செய்யறான்? இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த சம்பளத்தை அப்படியே அள்ளி மூட்டை மூட்டையா ஒவ்வொருத்தர் கையில் கொடுக்குறான். மூட்டையை கட்டிட்டு ஜனம் வருது. சொல்லுங்க. மூட்டை மூட்டையா வெள்ளியும் பொண்ணையை கட்டிட்டு வருது. அதைத்தான் சொன்னாங்க, நினைவு கூறணும். உன்னை ஆண்டவர் உயர்த்தினார், நினைவு கூறணும். கர்த்தர் உன்னை விடுவித்தார், நினைவு கூறணும். கர்த்தர் உன்னை விடுவித்து தூக்கி கொண்டு வந்தார். சொல்லுங்க. உன் திறமையினால அல்ல, உன் தேவனாகி ஆண்டவர் இரக்கம் கூர்ந்து அற்புத அடையாளங்களை செய்து அவருடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படி இதை செய்யலாம். சொல்லுங்க. இதை நீ என்ன செய்து நினைவு கூறணும்? ஓய்வு நாள்ல வந்து உன் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தணும். இதற்கு கவனிக்க தேவ ரகசியம். ஓய்வு நாள் சில பேருக்கு பாருங்க. சொல்லுங்க. எவ்வளவு நல்ல ஆசீர்வாதம் வச்சு ஓட்டி பார்ப்போமா, ஓட்டி பார்த்து என்ன கொண்டு போறேன்? டொக்குல செத்து போறேன். ஓட்டி பார்த்து வீடு கட்டியாச்சு, மாட்டு கட்டியாச்சு, இடம் வாங்கியாச்சு, எல்லாம் போச்சு. நீ என்ன ஓட்டி டியூட்டி? சொல்லுங்க. அப்புறம் டொக்குல போவோம். நல்லா தான் இருந்தார் பாஸ்டர், லேச நெஞ்சு வலிக்குதுன்னாரு. டாக்டர் கொண்டு வரப்போ அவர் சுகர், அவர் சாயங்காலம் செத்து போயிட்டோம். நீங்க கொண்டு வர முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடி செத்து போயிட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை கொடுத்து நல்லா வச்சிருக்கிறார். சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில வந்து உன் ஆத்மாவை தாழ்மைப்படுத்து. சொல்லுங்க. உன்னை தூக்கினார், ஜீவனோட வைத்தார், உயர்த்தார், ஆசீர்வதித்தார், உன்னை வியாதி உன்னை விட்டு நீக்கினார். தனக்கு மகிமையா உன்னை வச்சிருக்கிறார். தனக்கு மகிமையை சாட்சியா உன்னை குழு நல்லா வச்சிருக்கிறார். சொல்லுங்க. நீ தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில வந்து உன் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தணும். அது தேவ சித்தம். சத்தமா சொல்லுங்க. ஒரு வசனம் உள்ள நிறைய வசனங்களை வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 16:31. சத்தமா சொல்லுங்க, வாசிங்க. Glory to God. உங்களுக்கு அது விசேஷமான ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவுள். நம்ம நிறைய நேரங்களில் புரிந்து கொள்ளாத ஒன்று என்ன தெரியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இப்ப சொன்னாரா? சொல்லுங்க. ஆமென். ஏன் பாடுறது என்ன பாடிட்டு இருக்கோம்? என்ன சொல்லி எதுக்கு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? நிறைய பேர் பேய்களை தான் கிளம்பி இதுக்கு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றோம். அங்க போய் 2 மணி நேரம், சும்மா ஒரு மெட்ராஸ்ல எல்லாம் 1 மணி நேரம் தானே பிரேயர், சிங்கப்பூர்ல 1/2 மணி நேரம் தானே பிரேயர். சொல்லுங்க. ஆமென். 1 மணி நேரம் இல்ல, 2.5 மணி நேரம் என்ன பண்றீங்க? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த காலத்துல 4 மணி வரைக்கும் பிரேயர். இப்ப 2 மணி ஆயிடுச்சு. கர்த்தருடைய வேத வாக்கிய நோக்கம் அது இல்லை. ஆண்டவர் சொன்னார் கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, சொல்லுங்க. ஆமென்.
நீ வந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் ஆத்துமாவை நீ தாழ்மைப்படுத்தணும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய சபைக்கு வரும்போது என்ன செய்ய தெரியும்? உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்த என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே. நினைக்கிறேன், நான் குப்பையில இருந்தேன், தற்கொலை நேரம் இருந்தேன், கடன்ல இருந்தேன், சாபக்கேட்டுல இருந்தேன், நரகத்தை நோக்கி நடந்துட்டு இருந்தேன், விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்தேன், இருட்டுல இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், நிம்மதியற்றவனா இருந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தேன், என்னை ரட்சித்தீர் நாதா. என்னை ரட்சித்து உங்களுடைய வீட்டுல கொண்டு வந்தீரே ஆண்டவரே. சொல்லுவாமே, என்னை ரட்சித்து உங்களுடைய சந்நிதியில மகிழ செய்தீரே, என்னை சமாதானத்தோடு வைத்தீரே, சந்தோஷத்தோடு வைத்தீரே, சுகத்தோடு வைத்தீரே, ஐஸ்வர்யத்தோடு வைத்தீரே. உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில வந்து வாயை திறந்து சொல்ல கடவாய். சொல்லுங்க ஆமென். You have come to the presence of God and humble yourself in the presence of God. கடவுளுடைய சந்நிதியில வந்து உன்னை நீ தாழ்த்த கடவாய். உன் ஆத்துமாவை என்ன செய்ய? அதனாலதான் வேதம் சொல்கிறது, இயேசு சொல்கிறார், தேவாலயத்துக்கு 2 பேர் வர்றாங்க. ஒருவன் வந்து சொல்றான், வாரத்தில் நான் 2 தடவை, சீக்கிரம் சொல்லுங்க, வாரத்துல 2 தடவை 2 times ஆண்டவரே ஃபுல் ஃபாஸ்டிங். சரி, அப்புறம் என்ன? என் சம்பாத்தியத்துல நான் கணக்கு பண்ணி தசமபாகத்தை கொடுத்துறேன், தசமபாகத்தை கொடுத்துறேன். சரி, அப்புறம் என்ன? தானிக்கிற ஒரு அயோக்கிய பையன், அவன மாதிரி நான் கிடையாது. I'm a perfect man. I'm a fully perfect. பாத்தியா சட்டை என்ன வெள்ளையா போட்டு வந்து பாத்தியா கோட் போட்டு க்ளீனா அயன் பண்ணி டிப் டாப்பா கச்சுன்னு பரிசேயன் உள்ள வந்தா தச்சு. பரிசேயன் உள்ள வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து அங்க தேவன் இருக்கிறார்ங்கிற அறிவு அவனுக்கு கிடையாது. சிலால அந்த அறிவு இல்லாம உபயம் எழுதி போட்டு 1 ரூபாய்க்கு ஃபேன் வாங்கிட்டு உபயம். உனக்கு உயிரை கொடுத்ததே உபயம் இல்லையா? வெட்டில உடனே வைக்காம உயிரோட கல்லுக்குண்டா நடமாட வச்சிருக்கவே அது உனக்கு உபயமா தெரியல. கொடுக்குற 1 ரூபாய்க்கு உபயம். அதனால இங்க யாராவது நான் ஃபேன் வாங்க வேணவே வேண்டாம். பாஸ்டர் கேட்டு என்ன செய்யணும்? நீனா ஒரு உபயம் வாங்கி ரேடியோ வாங்கி அதுல உபயம், அந்த வேலை பெந்தகோஸ்தே சபையில இல்லை. அது எங்கேயோ இன்னும் படிக்கும். சத்தியத்துக்கு விரோதமானது. 2 ரூபாய் கொடுத்து உபயம். ஏன்னா பேர் விளங்கணும் பாஸ்டர். பேர் என்ன செய்யணும்? பேர் விளங்கணும். என்ன விளங்க போது தெரியும். கை கால் விளங்கினாச்சு. ஜீவனுள்ள ஆண்டவர் உனக்கு உயர கொடுத்த ஆண்டவர் சபை நடுவில் இருக்கிற தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். சொல்லுங்க ஆமென். இவருக்கு உலாவி கொண்டிருக்கிறார். ஆனா வரவன் என்ன சொல்றான்? வாரத்துக்கு 2 தடவை 2 times உபவாசம். சம்பாத்தியத்துல நான் தசமபாகத்தை கணக்கு பண்ணி கொடுத்துறேன். அதோட கொடுமை தானிக்கிற அவன மாதிரி நான் கிடையாது, அவன மாதிரி நான் கிடையாது. சொல்லுங்க ஆமென். ஆனா போத நேரம் இல்லை, நமக்கு நிறைய பிரச்சனை பார்க்கணும்ல. புதிய ஏற்பாடு படிச்சிருக்கோம், அதுல நம்ம இதயத்துல எழுப்பிட்டே இருக்கும். ஆனா பைபிள் சொல்கிறது, தூரத்தில் அடிக்கிறான் பாருங்க, ஆலயத்துக்கு வெளியே அவன் மார்பில் அடித்துக் கொள்கிறான். மார்பில் அடித்துக் கொண்டு வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணிவில்லாமல், பைபிள் சொல்றது, வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணிவில்லாமல், பாவி ஆண்டவரே, அவன் அன்பருந்தி, பாவி ஆண்டவரே, தேவாலயத்துக்குள்ள வர கூட எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே, தேவாலயம் பரிசுத்தமா இருக்கு, அங்க வர கூட எனக்கு தகுதி இல்லை தேவனே. சொல்லுவாமே, மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகி மேல் இறக்கமாய். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு இவன் அல்ல. தேவாலயத்துக்கு பெருமை பேசுறான் பாரு, ஆலயத்துக்குள்ள பெருமை தம்பட்டணிக்கு இவன் அல்ல, அவனே நீதிமானாய் திரும்பி போனான். சொல்லுவாமே, இவனை நீதிமானா திரும்பி போகல, ஆனா அவன் நீதிமானாய் திரும்பி போனான், கிருபையை பெற்றுக் கொண்டு போகிறான். அவன் மேல ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். தேவ வசனம் சொல்கிறது, முதல் குறிப்பு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது நீ பணக்காரனோ ஏழையோ படிச்சவரும் படிக்காதவன் குப்பையே கிடையாது, ஒண்ணு கிடையாது, சாக போற மண்ணு, அவ்வளவுதான். ஜீவன் பிரிந்தா நாளைக்கு சாயங்காலம் தான் டைம். இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கு, பயந்து நடக்கிறது. ஜீவன் பிரிந்தவன நாளைக்கு சாயங்காலம், அது நல்ல பாடி கண்டிஷனா இருந்தா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒண்ணும் கிடையாது. மண்ணு தூக்கி மூடிட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கான், அவ்வளவுதான். தேவ வசனம் சொல்கிறது, சத்தமா சொல்லுவாமே, உன் ஆத்துமாவை தாழ்வுபடுத்தும் மண்ணாடுங்க, உடைய கிருபையினால, உங்க இறக்கத்தினால, உங்க தயவுனால. சொல்லுங்க, உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தணுங்கிறது தான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது சரி, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறார். ஓய்வு நாள்ல தேவனாகிய சந்நிதியில, கர்த்தருடைய சந்நிதியில வந்து என்ன செய்வாயாக? கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்து உன்னை தாழ்மைப்படுத்தணும். நிறைய பேருக்கு சொல்லுங்காமே, சபைக்கு வர பிடிக்காது. அதுகளுக்கு என்ன சபை? அது ஞாயிற்றுக்கிழமை போய் போனா தரணும், நம்ம கேட்காத பிரசங்கமோ, நம்ம டிவியில பிரசங்கம் கேட்க வேண்டியதானே? சொல்லுங்க இல்லையா? உருப்படாத மக்கள், சத்தியம் தெரியாத மக்கள். நான் நினைக்கிறது உண்டு, பள்ளிக்கூடமே போகாம சர்டிபிகேட் கொடுப்பாங்களா? 1ஆம் கிளாஸ் 365 நாள் போனா தான் 1ஆம் கிளாஸ் பாஸ் ப்ரமோட் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்குறோம். அப்புறம் 2ஆம் கிளாஸ் 1 வருஷம் படிக்கணும், 3ஆம் கிளாஸ் 1 வருஷம் படிக்கணும். சொல்லுங்க, எனக்கு பள்ளிக்கூடம் 365 நாள் போக விருப்பம் இல்லை பாஸ்டர், எது சர்டிபிகேட் எது தருவாங்களா? பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்களுக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுப்பாங்க? அதனால வந்து சபைக்கு வர விரும்பாத ஆட்கள் கால் மிதிக்க விரும்புறது இல்லை. சபையே உனக்கு வேணாம், பாஸ்டர் இருக்கு, சபை உனக்கு கசக்குது, பிரசங்கம் கசக்கும், ஜெபம் கசக்கும், கர்த்தருக்கு கொடுக்கறது கசக்கும், எல்லாமே கசப்பா இருக்கும். பாஸ்டருக்கு ஏதோ உயிர் போனோம்னு கொடுக்கணும், ஓடியா நிக்கணுமா? இது கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? ஆண்டவர் என்ன கேட்பாரு? சபையை விரும்பலப்பா, இவன் வீட்டுக்கு நீ போடுற, தேவன் ஆராதிக்க உனக்கு விருப்பம் கிடையாது, கடவுளுக்கு முன்னாடி தாழ்த்த உனக்கு விருப்பம் கிடையாது, கடவுளுக்கு சோத்திரம் செலுத்துறதுக்கு விருப்பம் கிடையாது, தேவனுடைய திருவிருந்து பந்திய உனக்கு விருப்பம் கிடையாது.
ஆண்டவரோட உனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. செத்து போனோன்னு எதுக்கு கள்ள ஜெபத்துக்கு எதுக்கு போடுற நீ? எதுக்கு தெரியுங்க என்ன பிரதர்? என்ன பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைக்கு சர்டிபிகேட் கொடுத்தா அது பொய் சர்டிபிகேட்டா இல்லையா? சொல்லுங்க. பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைக்கு சர்டிபிகேட் கொடுத்தா அது பொய் சர்டிபிகேட்டா இல்லையா? சபை அவ்வளவு கேவலமா போச்சு மனுஷன். தேவன் ஏற்படுத்தின சபை மனுஷனுக்கு ஏன்னா கேவலமா போச்சு. அதுக்கு காரணம் அது இல்ல, பின்னாடி ஓடுற பாஸ்டர்கள் தான். 500 ரூபாய்க்கு ஓடி போய் பெல் அடிச்சு நிக்கிறாங்க. அந்த பையனுக்கு இடுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன், கையில இடுக்குல பைய வச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் மணி அடிக்கிற பாஸ்டர்னாலதான் ஜனங்கள் கேளைகிறான். தேவனை குறித்த தெய்வ பயமே இல்லாம போச்சு. தேவன் யாருங்கிற அறிவே இல்லாம போச்சு. தேவன் எப்பேற்பட்டவங்கிற உணர்வே இல்லாம போச்சு. அவர் சர்வ வல்லவர். மனுஷனுக்கு நாசியில ஜீவனை சுவாசத்தை கொடுக்கிற கர்த்தர். சொல்லுங்க. உணர்வே இல்லாம போச்சு. பாஸ்டர்கள் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு போய் மணி அடிச்சுட்டு ரோட்ல நிக்கிறதுனால ஜனம் சபையை தூக்கி வீசுது. காரணம் தான் எப்படியாதான் பாஸ்டர் வந்துதான் அவர். ஏன்? தெய்வ பயம் இல்லை. சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, உன்னை விடுவிச்சு உன்னை கட்டவிழ்த்து உன்னை தூக்கி கொண்டு வந்தது நான் தான். உன் பலத்துல நீ வரல. 430 வருஷம் அடி அப்படியே தூக்கி அப்படி கட்டா தூக்கி வந்தேன். எல்லாம் கொடுத்து கொண்டு வந்தேன். வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்து நான் ஆபிரகாம் சிநேகிதனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், என் பிள்ளைகள், என் ஜனம், பரிசுத்த ஜனம், என்னுடைய பரிசுத்த ஜனம் நான் கொண்டு வந்தேன். சொல்லுங்க. நீ அதை நினைத்து ஓய்வு நாள்ல தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில வந்து உன்னை தாழ்மைப்படுத்தணும். என்ன படுத்தணுமா? humble yourself. அதனாலதான் பழைய நாட்கள்ல முகங்குப்புற விடுவார். இங்க ஒரு ஐயா வருவார், ஒரு இந்த ஐயா சீரா இது என்ன இடையாறுல இருந்து ஐயா வந்தவன் அப்படியே அவர் வழக்கப்படி முழங்கால் போட்டு முகங்குப்புற விழுந்து இந்த டைட்ஸ்ல நெத்தி எல்லாம் வச்சு அவர் கும்பிட மாதிரி என்ன நம்ம கும்பிடலாம் போட்டு அதுக்கு பிறகு முழங்கால இருந்து அப்புறம் வந்து கடவுள் இடத்துல ஒரு ஆளுதான் அப்படி இன்னைக்கு காணும். ஒரு வருஷம் அவருக்கு விசுவாசம் போயிட்டு பாருங்க. இந்த வருஷம் ஞானசாந்தம் அவருக்கு சொல்றேன். சந்தோஷம் சொல்லுங்க. ஆமே. முகங்குப்புற விழுந்து கடவுளை ஆராதனை செய்யுங்க. முதல் குறிப்பு மனதில் வைங்க. ஹம்பிள் யுவர்செல்ஃப். சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக நான் மண்ணாண்டவரே, மண்ணா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் தாழ்மைப்படுத்து. நீ உணரணும் தேவன் யாரு, நீ யாரும் உணர்த்தணும். தேவன் எவர், நீ யார், தேவன் யார், நீ யார் உணர்கிறதான் ஆண்டவர் சொல்கிறான். Humble yourself in the presence of God. சொல்லுங்க. ஆமென். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். லேவியராகமம் 23:27 வாசிங்க. ஸ்தோத்திரம். லேவியராகமம் வாசிங்க. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும், உங்களுக்கு பாவ நிவர்த்தியை செய்யும் நாளும், சபை கூடி பரிசுத்தமாய் இருக்கிறது, சபை கூடி வரும் பரிசுத்த நாளுமாய் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகனபலி செலுத்த கடவீர்கள். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பைபிள் முழுவதும் இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். நம்ம கவனிக்காம போயிட்டே இருக்கும். சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை தாழ்மைப்படுத்தணும். 7ஆம் நாள் எந்த நாளும் சரி கர்த்தருடைய ஆலயத்தில் உன்னை தாழ்மைப்படுத்தணும். சொல்லுங்க. ஆமென். இதை அறிந்தபடியினால்தான் தாவீது சொல்கிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அரண்மனையோட ஆலயம் ரொம்ப பெருசா ஒன்றும் சொகுசு கிடையாது. அவருடைய தாவீது வாழ்ந்த அரண்மனையை விட தேவனுடைய ஆலயம் சொகுசு கிடையாது. அங்க வந்து முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபம் பண்ணணும், ஆராதனை செய்வோம். அரண்மனையில தந்தத்துல அரண்மனையில் படுத்திருக்கலாம், பின்னாடி இருந்து வீசிக்கிட்டு இருப்பான், மயில காத்து வந்துட்டு இருக்கும், பணியாளர்கள் வீசிக்கிட்டு இருப்பான், நடனக்காரிகள் டான்ஸ் ஆடணும்னா வந்து ஆடுவாங்க, இங்கிட்டு மியூசிக் வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க. ராஜா அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இசையெல்லாம் கேட்டுட்டு மியூசிக்லாம் ஆடல் பாடல் கேட்டுட்டு திராட்சை பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கலாம். சொல்லுங்க. ஆனா தாவீது என்ன சொல்லுகிறான்? ஆடு மேய்க்கிறதுக்கு எங்களை தூக்கி கொண்டு வச்சவர் கர்த்தர். ஆடு மேய்ச்சிக்கிட்டு பதேசா தெரிந்த வெயில்ல கம்போட ஆடு மேய்ச்சிக்கு தெரிஞ்ச என் மேல திரும்ப வைத்து அன்பு வைத்து நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிரு தூக்கி கொண்டு இங்க உட்கார வச்சுட்டாரு சிங்காசனத்துல. சொல்லுங்க. அரண்மனையில் வச்சுட்டாரு. அரண்மனையில தூக்கி கொண்டு வச்ச ஆண்டவரை நான் போய் ஆலயத்துல சந்திப்பேன். எப்படி சந்திப்பேன்? உடைய கிருபை இருந்தா. சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் மகனுக்கு பயந்து ஓடும் போது ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கி ஓடுறான். மகனுக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஓடுகிறான். அப்சலோம் கொலை செய்ய பின்னாடியே வர்றான். படை அனுப்பி உயிருக்கு பயந்து மகன் கொல்ல வர்றான். உயிருக்கு பயந்து வெறுங்காலோட ஓடுறான். மலையில வெறுங்காலோட உள்ளதான் குத்துது. ராஜாவே வெறுங்கால் இல்ல ரத்தம் வரணும் பரவாயில்ல விடு. எல்லாரும் சினையை தூசிக்கிறான். ரத்த பிரியனே, ரத்தத்துல விருப்பப்பட்டவனே ஒளிந்து போ. தூசிக்கிறான் ராஜாவை. கூட இருக்கிறவங்க கேட்கிற இந்த செத்த நாயை கொள்ளுவோமா? ராஜாவை தூசிக்கிறது பாவம் இல்லையா? தேவன் அபிஷேகம் பண்ண ராஜாவை தூசிக்கிறேன், இந்த செத்த நாயை கொள்ளவா? வேணாம் சொல்ல பாருங்க. கர்த்தர் அனுமதிச்சிருக்கார். தாவீதை தூசிக்கணும்னு அவர் அனுமதிச்சிருக்கார். விட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லுகிறார். ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை தூக்கி பின்னாடியே போறாங்க. தாவீது சொன்னார், நீங்க பெட்டியை கொண்டு போய் ஆலயத்திலே வச்சு
தேவனுடைய பரிசுத்த பெட்டி ஆலயத்துல கொண்டு வச்சு கேருபி நடுவுல வாசம் பண்ணுகிற பரிசுத்த கர்த்தருடைய பெட்டி அங்கே வச்சுது. சொல்லுவாமே என் மேல கிருபை வச்சாருன்னா ஆண்டவர் ஆலயத்துல வந்து நான் பார்க்க அவர் எனக்கு கிருபை செய்வார். அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள ஒரு பாக்கியம். ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி மோசேயினால் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியை பின்னாடி கொண்டு போறாங்க. ராஜா போகும்போது பெட்டியை கொண்டு போறாங்க. அவன் சொல்லுகிறான் வேணாம், நான் மனுஷன் ஆலயத்துல கொண்டு பெட்டி வச்சு கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், கேருபி சேராபீன்கள் நடுவுல வாசம் பண்ணுகிற மகிமையின் ஆண்டவர் அங்க கொண்டே வச்சு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் நான் அப்படி அலையிறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பச்சை மாலை சேர்த்துக்கிட்டு புருஷனை கொண்டா அப்புறம் என்ன செய்வாரு? பச்சை மாலை சேர்த்து வச்சுக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு புருஷனை பிரியாவை கொண்டுட்டு எல்லா வேலையும் அல்சா குல்சா வேலை பேரும் பண்ணா அப்புறம் என்ன செய்யறது? சோப் போட்டு கழுவணும்ல. அதுதான் சொல்றேன். மலை உச்சிங்க நான் போய்கிட்டு இருக்கேன் வெறுங்காலோட, இதை தூசிக்கிறேன், மகன் கொள்ள தேடுறான். சொல்லுகாமே இது என் மேல வருது. ஒருவேளை ஆண்டவர் மன்னிச்சு மேல திரும்ப வைத்தா நான் திரும்பி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து நான் படித்து கொள்ள அவர் மேல இறக்கம் வைப்பார். எனக்காக பெட்டியை பின்னாடி கொண்டு வராது. இது ரொம்ப முக்கியமான சிலர் ஆண்டவர் நமக்கு பின்னாடி இருப்போம். ரொம்ப டேஞ்சர். சொல்லுவாமே தேவன் அவர் காசு சும்மா என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கூப்பிட்டோம் அப்படியே கொடுக்குற பேசுவாங்க. அவர் வேற என்ன வேலை? ஆண்டவரை பின்னாடி நம்மளுக்கு வேலை. சாமி சொல்லுகிறான் பெட்டியை நம்ம பின்னாடி இருக்காத, ஒரு கிருபை வச்சு என் மேல மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டால் திரும்பி ஆலயத்துக்கு வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண என் மேல கிருபை வைப்பார். சொல்லுவாமே மறுபடியும் ஆலயத்துக்கு கொண்டு வந்து நான் படித்து கொள்ள என் மேல இறக்கம் வைப்பார். பெட்டி அங்கே கூட வச்சு கர்த்தர் அப்படி கிருபை வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்துறதை கர்த்தர் கண்டார். சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. பழைய பெந்தகோஸ்தே சபை காட்டாத்துறையில தாமஸ் ஒருத்தர் பாஸ்டர், பெரிய சபை, ஃபுல் காஸ்பல் சர்ச், நல்ல பெரிய சபை கட்டணும். அப்ப ஊழியத்துக்கு பையங்கள் எடுப்பாங்க. ஊழியத்துக்கு வரமே ஏழப்புல சாப்பிடாதுல அதான் ஒரு ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தவரும் ஊழியத்துக்கு வந்து அங்க ஊழியத்துக்குன்னா என்ன முதல்ல பெந்தகோஸ்தே கொள்ளுவாங்க. கூட்டு தொடை லெட்டின் கலந்து தூங்க விடாம வேலை கொடுத்தவங்க கசைக்கு பிடிவாங்க. இருக்கிறவன் இருப்பான், ஓடுறவன் முடியுமா? சபையை கூட்டு பெஞ்சத்தோட சொல்ற ஏவன வேலை பூரா கேட்கணும். கஷ்டம். அதுல தாக்கு பிடிக்கிறானாங்கிறது தான் டெஸ்டே. சொல்லாமே அப்ப முக்கியமான ஒரு சம்பவம். ஒரு வசதியான மூப்பர் சபையில, ஒரு நல்ல மனுஷன், கிறிஸ்தவன், சபைக்கு இடம் கொடுத்தவரு, நிறைய பணம் காசு கொடுக்குறவரு, நல்ல மனுஷன். அது மாதிரியே அவர் மகன் பார்த்துக்க முடியாதுல்ல. முக்கியமான சபை, பெரிய சபை, முக்கியமான மனுஷன், நல்ல தொழில்துறை பிசினஸ் உள்ளது. இந்த பையன் அவன் வந்திருக்கிறான். அந்த ஐயாவுடைய அந்த மூப்பருடைய மகன் சபைக்கு வந்திருக்கிறான். பார்த்தா ஒரு ஏதோ வெட்டி நான் கழுவாம இதை கடந்துருக்கு. அந்த பொறுப்பு நியமித்த நீ கழுவணும்னு சொல்லிப்பாங்கல்ல, அவன் கூப்பிட்டு நீ ஏன் கழுவல பலாரம் ஒரு அரை கொடுத்து என்னடா உங்களுக்கு வேலை, இதை கூட கழுவாம சாப்பிட்டு சும்மா இருக்கிறீங்களான்னு சொல்லி அவன் ஒரு அரை கொடுத்தா போயிட்டு நீ ஊழியத்துக்கு வந்தவன் துக்கமா இருக்குல்ல, நீ சொல்ல மாட்டேன் உள்ள வயத்து பேசல. சரி ஏதோ ஒரு காரணம் ஒரு இந்த வேலை செய்யறதுக்குள்ள இன்னொரு வேலையை செஞ்சிருப்பான், சொல்லிப்பாரு, ஓடிப்பான். சொல்லலாம். இதை பார்த்தவன் பாஸ்டர் போய் எங்க சொல்லு இப்படி நடந்து செய்ய அதான் சொல்றேன். அப்படி நடக்குமான்னு தெரியல. உடனே போன் போட்டுக்கார் பாஸ்டர். அந்த பையனை ஆராதனைக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்க உங்க மகனை ஆராதனைக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்க சொல்லாமே அவன் தெரியல ஏதோ கூப்பிடாரு. ஒண்ணுமே பேசல. வந்தவன் விட்டாலும் பலார்னாரு. பெரிய பணக்காரனுடைய மகன் ஆடி போயிட்டான். ஊழியத்துக்கு வந்திருக்கான்னா கடவுளுக்கு வேலை செய்யறதுக்கு நீ எப்படி அவன் அடிக்கலாம்? தேவன் உன் மேல கையெழுத்தாரா தூளாயிரும். கடவுளுடைய ஊழியத்துக்கு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஸ்கர் நாங்க அவனை என்ன வேணாலும் அவனை உருவாக்குறதுக்கு நாங்க சோதிச்சு நடத்துவோம். கஷ்டமான வேலையை கொடுப்போம், அதை இது செய்வோம். திரும்ப நீ எப்படி எடுத்து சபைக்கு வராது? அப்பா நீங்க சபைக்கு வர போய் சொல்லலாமே சபைக்கு, ஏன்னா பணக்காரன் நிறைய கொடுத்துருவேன். சபைக்கு வராது போய் குடும்பத்துக்கு வராது. அப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன பாசம் இப்படி நடந்துச்சு, மன்னிப்பு கேட்டான். விழுந்து மன்னிப்பு, அவனை தொட்டு மன்னிச்சு ஆண்டவரை மன்னிப்பு சொல்லுவாமே. தேவனுடைய ஏற்றுக்கணும் மன்னிப்பு. நீ இப்படி வேண்டின சொல்லுவாமே. இந்த காலம் அப்படியா? இந்த காலத்துல அப்படி இருக்காது. பணம் கொடுக்குறாள் பத்தாள் இருந்தா தான் நல்லது நீ நினைக்கிறேன். தேவனுடைய ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ளலையாங்கிறது மட்டும்தான் அப்பா பார்த்தா. கர்த்தர் உங்களை பிரியம் வைப்பாரா தடுவாரா, இதான் விஷயம். சொல்லுவாமே. தேவனுடைய வார்த்தை மகிமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஆத்துமாவை சொல்லாமே தாழ்மைப்படுத்துகிற அனுபவத்தை உன்னை கர்த்தருடைய சபையில வந்து உன்னை தாழ்மைப்படுத்தி அவருக்கு மன்றாடும் போது சொல்லுவாமே கிருபை பிரியமுள்ளவருமாய் இதான் அடிப்படையான சத்தியம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பற்றி வேதம் சொல்கிறது அவர் அந்த தாழ்மையோடு கிருபையோடு இருக்கிறார். வாசிக்கிறோம் சகரியாவுடைய புத்தகம் 9:9, மத்தேயு சுவிசேஷம் 11:29,
பிலிப்பியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்போம். சீக்கிரமா வாசிங்க. பாருங்க, நீ மிகவும் கலிகூறு எருசலேம் குமாரத்தியே, எம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அநேக தடவை இதை பிரசங்கித்திருக்கிறேன். குதிரையில அவர் வரவே இல்லை. சொல்லுங்க ஆமென். குதிரையில வரல. இயேசு கிறிஸ்து ராஜாவாய் எருசலேமுக்குள்ள பவனி வருகிறார். கவனமா சொல்றாரு. கழுதை இருக்கும், கட்டி இருக்கும், அது குட்டி இருக்கும், ஒருத்தன் ஏற மாட்டான். அதை கொண்டு போவாங்க. நாம போய் கழுதை குட்டியை அவுத்தோம்னா யார் வந்தா அது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்றது விட்டுருவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தீர்க்கதரிசன புத்தகம் சகரியாவில் எழுதப்பட்டது. பிதாவாகிய தேவன் சகரியாக்கு சொல்றார், இயேசு கிறிஸ்து கடவுள் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து எருசலேமுக்குள்ள அவர் பவனியா வரும்போது கழுதை குட்டியின் மேல் வருவார், கழுதையின் மேல் வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. அது எதுக்கு அடையாளம்? தாழ்மைக்கு அடையாளம். இஸ்ரவேல் ராஜாவை கூட குதிரையில கொண்டு போய் அபிஷேகம் பண்ணக்கூடாது. மனதில் வைங்க. ஆண்டவர் ஞானத்தோடு சொன்னார். இஸ்ரவேல் ராஜாவை குதிரையில கொண்டு போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடாது. கோவேறு கழுதையில தான் ஏத்தம். சொல்லுங்க ஆமென். சுத்தமா சொல்லுங்க. கம்பீரமான குதிரைனா கம்பீரம். வாட்ட சாட்டம். நான் யாரும் தெரியுமா நிக்கும், கணைக்கும். அந்த பலத்துல கழிக்கும். யுத்தத்துக்கு குதிரையில போறது வேற. ராஜாவா அபிஷேகம் பண்ணும்போது கழுதை பார்த்தீங்கன்னா சவச்சவன் எடுத்து போகும். கோவேறு கழுதை. ஏன்? அங்கே ராஜா ஆண்டவர் தான். சொல்லுங்க ஆமென். தேசத்தை காப்பாற்றுகிறவர், குடும்பத்தை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், முன்னும் பின்னும் போறவர், எல்லா மகிமைக்கு பாத்திர கர்த்தர் தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு குதிரையின் மேல் அவருடைய துணையின் மேல் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. பரிசுத்தவான்கள் அவருக்கு பின்னே போனார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும். இஸ்ரவேலுக்கு நீங்க ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னா கோவேறு கழுதையில தான் கூட்டிட்டு போகணும். அது மதம் மெதுவா தான் போகும். சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் கவனமா சொல்லுகிறான் தாவீது ராஜா. என் குமாரனாகிய சாலமோனே, என்னுடைய கோவேறு கழுதையை ஏற்று. எவ்வளவு குதிரை இருக்கும். எகிப்து நாட்டு குதிரைகள், கம்பீரமான அரபு நாட்டு குதிரைகளா இருக்கும் யுத்தத்துக்கு. ஆனா அதை ராஜாவா அவர்களுக்கு ஏற்றக்கூடாது. சத்தியம் புரிஞ்சா நம்ம பாக்கியம். என் குமாரன் சாலமோன ராஜாவா தெரிந்து கொண்ட ஆண்டவர் சரிதான். அவனை அபிஷேகம் பண்ணணும்னா குதிரையை ஏத்தாத, அவன் கழுதையில தான் ஏத்தணும். சொல்லுங்க ஆமென். ஏன் ராஜாவே? அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. கழுதையில தான் மெதுவா போய் தேவனுக்கு முன்னால தாழ்த்தி அவர் தான் ராஜா. சொல்லுங்க ஆமென். அவர் எனக்கு ஞானம் தரணும், அவர் என்னை காப்பாற்றணும், அவர் எனக்கு வழியை திறக்கணும், அவருடைய கிருபையினால என் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த மனசு, அந்த மன்றாட்டு இருந்தா நீ நிலைச்சு நிப்ப. அதனாலதான் வேதம் சொல்றது, கழுதை மேல என் குமாரனாகிய சாலமோனே கழுதையில ஏத்து குடிப்போ, இதோ ஒரு நாட்டிலே குடிப்போ, அங்க வச்சு தீர்க்கதரிசியெல்லாம் அவனுக்கு எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க, ராஜா வாழ்வுன்னு அப்புறம் சொல்லுங்க. புத்தி இல்லாம தாவீது சொல்லல, எச்சரிக்கையோட சொல்றாங்க. எச்சரிக்கையோட சொல்லுங்க. இப்படிதான் நீ செய்யணும். ஏன் அப்படி? கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மை உள்ளவராய் எருசலேமுக்குள்ள வந்தார். எப்படி வராரா? எப்படி வராரா? உள்ளே சம்பாதிச்சோன்னு ஒரு 50,000 சம்பாதிச்சோம். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா பிச்சைக்காரன். அன்னைக்கு பிடிச்சு உனக்கு இறங்கணும். நான் யார் தெரியுமா? காலை பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு சம்பாதிக்க இப்படி வந்து நிக்கிறேன். எங்க அப்பா மனுஷனா பிள்ளைக்கு கேடு அடைஞ்சு போறதுதான் காலம். வீட்டுக்குள்ள நுழைந்து தாழ்மையோடு தான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா உங்க அப்பா தான் உன்னை உருவாக்கினார். அவர் தான் உனக்கு கஷ்டத்தார், அவர் தான் உன்னை வளர்த்தார், அவர் தான் சோறு போட்டார், அவர் தான் உன்னை நல்ல மனுஷனா உருவாக்கினார். தாய் தகப்பன். நான் யார் தெரியுமா? சொல்லுங்க ஆமென். உருப்படாதவன்னு அர்த்தம். சீக்கிரம் உருப்படாம போயிடுவான்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள நுழையும் போது சொல்லுங்க ஆமென். தில்லிக்கு ராசாமா, பள்ளிக்கு பிள்ளை. தில்லிக்கே நீ ராசாவா இருக்கு. பள்ளியில உனக்கு ஆனா சொல்லி கொடுத்தது டீச்சர் தான். பள்ளிக்கு வந்தா நீ பிள்ளைதான். சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல வந்தா டீச்சர் உனக்கு ஆனா சொல்லி கொடுத்த டீச்சர் தாங்க. யாரா இருந்தா என்ன? தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது மனத்தாழ்மை. சொல்லுங்க ஆமென். ஒரு ராஜாவும் தேவனுமா இருக்கிற ஆண்டவர் கழுதையின் மேல மனத்தாழ்மையோடு வருகிறார். சிருஷ்டித்தவர் எருசலேமுக்குள்ள தாழ்மையோடு வருகிறார். வாசிக்கிறோம் மத்தேயு 11:29 வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கிறது கூட தாழ்மை வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் யாரு தெரியுமா? நிறைய பேர் சஞ்சலம், வியாதி, நிம்மதி இல்லாத காரணமே பெருமைதான். சொல்லுங்க ஆமென். இணங்கி போக மாட்டாங்க, யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க, கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பாங்க. அவருடைய வாழ்வில் சஞ்சலத்தை தவிர வேற ஒண்ணு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் மனத்தாழ்மையா இருக்கேன், சாந்தமா இருக்கேன். சொல்லுங்க ஆமென். என்னிடத்தில் கற்றுக்கொள்ள, அப்பொழுது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வானத்தையும் பூமியுடைய கர்த்தர் சொல்றார், வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சாந்தமும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதனால நிம்மதி இல்லை. சில பேர் நிம்மதி இல்லாம அலைகிறான். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்களே நிம்மதி இல்லாம அலைவான். குடும்பம் அப்படி உடஞ்சி நிம்மதியே இருக்காது.
நிம்மதியே இருக்காது. வெறுமையில் அலைஞ்சிட்டு இருக்கு. காரணம் தான் எது சொல்கிறது? இயேசு சொல்கிறான் சாந்தமா இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு எவ்வளவு பாக்கியம் தெரியும். ஏற்ற கற்றுக்க உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லாமே தயவு செய்து எல்லாரும் வச்சுக்கீங்க. Facebook அது இது இன்ஸ்டாகிராம் எல்லாமே நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள் நம்ம யாரும் தெரியும். இடம் வாங்குறது சொல்லாத, பொண்ணு பார்த்தது சொல்லாத, நீங்க கண்டுபிடிக்குமான்னு பாக்குறேன் முடியுது. மார்க் வாங்கினது சொல்லாத. ஏன் கேட்கிறேன்? சொல்லாத சொல்லி நான் புறப்படுவேன். நீ சொல்லாம ரகசியமா செய்ய சொல்லாமே. உங்க வேதனையில வரவே மாட்டேன். நான் போறது எனக்கு தெரிய வேணாம்னு மறைக்கிறது. அப்புறம் தெரியுதுன்னு எதுவும் வரல. வீடு வாங்க தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது. சொல்ல கம்பமா வச்சுக்காங்க. பிறகு அவசரத்துக்கு கூப்பிட்டா நான் இது வர்றேன், என் தம்பி தங்கச்சின்னு சொல்றேன். நான் எனக்கு வர டைம்ல ஊழியம் நீ ரகசியமா செஞ்சுக்க, உனக்கு ஒரு ஆளை கூட்டிக்க. எனக்கு தெரிய வேணாம்னு சொல்றத பிறகு தெரியணும். நியாயமா இல்லையா? எனக்கு பேச்சு எனக்கு தெரிய வேணாம்னு ஒரு அப்படியே மறைச்சு மூடி இப்படி செய்யலாம் ஒரு காரியத்தை. பிறகு தெரியணும்னு சொல்லும்போது நான் எதுக்கு வரேன்னு எனக்கு வேற இருக்கேன். எப்படின்னா இடம் வாங்க தெரியக்கூடாது, வீடு கட்ட தெரியக்கூடாது, பொண்ணு வார்த்தை தெரிய எதுவுமே தெரியணும். அப்படியே ரகசியமா கச்சுன்னு வச்சுக்க. பிறகு எது கூப்பிடுற? பிறகு ஒருத்தர் வரமாட்டானே, செத்து போனா வீட்டுக்கு வரமாட்டானே. நீனே கச்சுன்னு கதை அடிச்சுட்டு பெட்டியை வச்சுக்க வேண்டியதானே? சொல்லுங்க. இது எல்லாம் பேய்கள் தள்ளி விட்டு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்துட்டே இருக்கீங்க. சொல்லக்கூடாது இது, சொல்லக்கூடியது இது, யார் சேர்த்துக்கணும் யாரும் பைபிள் அது சொல்லுங்க. பைபிள் இருந்தா சொல்றேன் சொல்லுங்க. ஆமே. பேய் சாஸ் உன்னை அக்கறை தான் பிரிச்சு விடுறதுக்கு. ஒரு உண்மையான கூட இருக்க மாட்டான். உண்மையான மனிதர்கள் கூட இருக்கவே மாட்டான். உண்மையான சிநேகிதன் எப்படி இருப்பான்? மறைக்க மாட்டான். உண்மையாய் நேசிக்கிறவர்கள் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாருங்க, புருஷனிடத்தில் சொல்லக்கூடாது எது, மனைவி இடத்தில் மறைக்க வேண்டியது எது, நம்ம கேட்கவே இல்லை. அது ஒரு 10 கடல் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பேய் பண்ணது. உசாரா இருக்க. நல்ல அன்பான புருஷன் மனைவியில பேய் இதெல்லாம் கொண்டு வருது. நீ எப்படி எனக்கு மறைச்சேன்னு ஒரு நாள் கேட்பேன். நான் மனப்பாடம் பண்ணேன். அப்படியே சங்கதி நெகமும் சதையுமா இருக்கிற புருஷன் பேய்கள் இந்த வேலையெல்லாம் பாக்குது. புருஷனுக்கு மறைக்க வேண்டியது, மனைவிக்கு மறைக்க வேண்டியது. அப்புறம் உள்ள கட்டி வந்தாலும் புருஷன் அவர் தான் பார்க்கணும். பேஸ்புக் காரனா வந்து ஆபரேஷன் பண்ணி விடுவான். சொல்லுங்க. அவன் பேய் தெளிவா சொல்லிடு. புருஷனுக்கு எதை மறைக்கணும், மனைவிக்கு எதை மறைக்கணும், பிள்ளைக்கு எதை மறைக்கணும் அவன் சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஒரு நாள் புருஷன் நீ ஏன் மறைச்ச என்ன இல்லங்க பேஸ்புக் காரருக்கு அங்கே போய் அவன் கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணிக்க. கேக்குதா? சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியம் டெலிபரேட்டா சொல்லக்கூடிய சத்தியம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. உண்மை உள்ளவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார். உண்மையுள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. இது தெரியக்கூடாது, அது தெரியக்கூடாது, இது தெரியக்கூடாது, சொத்து தெரியக்கூடாது, பணம் தெரியக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். தேவன் எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வருவார். எல்லாத்தையும் நியாயத்துல கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் வாசிப்போம். பிலிப்பியர் 2 5-11 வரைக்கும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி எப்படி எடுத்தாலும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையை ரூபம் எடுத்தார். அதனால குளித்து அடிமை தன்னுடைய சீடனுடைய கால்களை தண்ணி ஊற்றி கழுவார். தோல்ல போட்டு துண்டை எடுத்து பாதத்தை துடைக்கிறார். பேதுரு பயந்து ஆண்டவரே இப்படி செய்யலாம், ஆண்டவரே இப்படி செய்யலாமா, நான் அப்படி செய்யலைன்னா அந்த பங்குல சொல்லாமே. அடிமை ஒரு யூதருடைய வீட்டுல அடிமையுடைய வேலை என்ன, வர விருந்தினருடைய காலை கழுவி தண்ணி ஊத்தி அது கீழே ஒரு பிளேட் வச்சு தண்ணி ஊத்தி கழுவிட்டு துண்டை வச்சு புடைச்சிட்டு விடாம அவர் வீட்டுக்குள்ள போவார் விருந்தாடி. ஏசு அதுதான் கடைசி அடிமையினுடைய வேலை. வீட்டுல நிறைய அடிமை வச்சிருப்பாங்க. கணக்குல பார்க்கணும், விவசாயம் பார்க்கணும், எல்லாத்துக்கும். ஆடு மாட்டாருன்னா கவனிக்கிறதுக்கு ஒரு பிரதானி வச்சிருப்பாங்க. ஒருத்தன் 300 ஆடு வச்சிருந்தான்னா அதை மேய்க்கிறவனுக்கு மேல ஒருத்தன் தலையாரி வச்சிருப்பான், பணக்காரன். கடைசி அடிமை யாருன்னா காலை கழுவிட்டு துணை வச்சு தொடச்சு விடாம அவர் விருந்தாடி வீட்டுக்குள்ள போவார். ஏசு அதைத்தான் தெரிந்து விட்டார். சொல்லுங்க ஆமே. அதனாலதான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாம். சொல்லுங்க ஆமே. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாமா. அவருக்கு பிதா என்ன செய்தார்னு முடிக்கிறார் பைபிள்ல. வாசிங்க தொடர்ந்து. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் இருக்கிற கீழே இருக்கிறவர்களுடைய எல்லா முழங்காலும்
விளங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி நாவுகளெல்லாம் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். அதாவது இயேசு சொல்லும்போது சாசுகளெல்லாம் நடுவே இயேசுங்கிற பெரிய நாமம் சொல்லுங்க அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுக்கு தந்திருக்கிறார். சில நேரம் சுத்தமா சொல்லுவாமே அதே வார்த்தைகள் இது மனதில் வைங்க. நம்மளை தாழ்த்தும் போது சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் உயர்த்துகிறார், கிருபை அளிக்கிறார். சில வசனங்களை வாசித்து சீக்கிரமா அப்படிப்போம். வசனங்களை மட்டும் வாசிப்போம். ஸ்தோத்திரம் 138 சங்கீதம் 6ஆம் வார்த்தை. ஸ்தோத்திரம் 138 சங்கீதம். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், நேர்மையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அகத்தை உள்ளவரை சிதறடித்தார் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2 நீதிமொழிகள் 3:34. பாருங்க, இகழ்வோரே அவர் இகழ்கிறார். என்ன செய்யறாரா? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யறாரா? தயவு செய்து நம்முடைய வாயில வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமா இகழ்றது அடுத்தவரை சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் வருது, ஒரு சகோதரி திருமணம் ஆகாத சகோதரி, நல்ல கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், சம்பளம் அரசாங்க வேலையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு என்ன வேலைன்னா, என்ன வேலை இருக்கீங்க, யாராவது பிள்ளைகளோட சொந்தக்கார பிள்ளைய பார்த்தா படிக்குது, என்ன உருவமா இருக்கு, பாக்குற மாதிரியா இருக்கு, பாக்குற மாதிரியா அதுக்கு பிரச்சனை இருக்கு, இதுதான் அதுக்கு வேலை. பிள்ளைமா ஒரு லட்சணமா இருக்கு, கண்ணத்திலே புறம் மாதிரி, இதுதான் அந்த பிள்ளைகள் வேலை. சொல்லுவாமே, நான் கவனிச்சுட்டு இருந்தேன், சரி என்ன நடக்குது பார்ப்போம். அதுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்துச்சு. இது எதெல்லாம் சொல்லிச்சோ அதோட 100 மடங்கு அந்த பிள்ளைகள் இருக்கு. நம்ம கண்கொண்டே பார்க்க முடியாது. எப்படி எப்படியோ சைஸ் பிள்ளைகள் நினைச்சேன், பரவாயில்லையா. தேவன் என்ன செய்யறார்? நீதி செய்யறாரு, சரியா தான். எல்லா பிள்ளைகளும் சகட்டு வேலைக்கு படிக்கிறது. கருப்பா இருக்கு, முக்கப்பா இருக்கு, ஒரே வாட்ச 2 பிள்ளைங்க நீங்க எதுல சேர்க்கணும், எந்த லிஸ்ட்லயே நம்ம சேர்க்க முடியாது. தேவன் அப்படி செய்யறாருல்ல, கேக்குதா? சொல்லுங்க ஆமே. பைபிள் சொல்லுங்க, நானா சொல்றேன். அவர் இகழ்வோரே அவர் இகழ்கிறார். பட்ட பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டு நம்ம கொஞ்சம் மென்டா இருக்கோம்னு அடுத்தவங்க வேதனைப்படுத்தாம ரொம்ப பாவம். கொஞ்சம் நேசம் பண்ணா ஆளுக்கு பட்ட பேர் கேக்குதா? துயரத்தில் முடியும். சொல்லு, அவர் இகழ்வோரை இகழ்கிறார். என்ன செய்யறாரா? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவனை படைக்கிறதுக்கு, அவனை வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இகழ்வோரை அவர் இகழ்கிறார். ப்ளீஸ் லிசன் எவரிவன். இகழ்வோரை தேவன் இகழ்கிறார். சொல்லுங்க வாசிக்க தொடர்ந்து. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை இருக்கிறது. தாழ்மை உள்ள மனுஷனுக்கு கிருபை. கிருபைனா சம்பளத்துக்கு மேல. சொல்லுங்க அல்லேலூயா. அடிக்கடி நினைத்து சாட்சி சொல்றது. தாழ்மை உள்ள மனுஷனுக்கு வேலைக்கு கிடைக்கிறது கூலி, கூலியை விட அதிகமா கிடைக்கிறது கிருபை. 1000 ரூபாய்க்கு தான் வேலை பார்க்கறேன், இந்த 1000 ரூபாய் அது சம்பளம். சொல்லுங்க ஆமே. வேலை முடிச்சுட்டு போற இந்தாப்பா 1 லட்சம் வச்சு போய் வீடு வாசல் கட்டிப்பா அப்படின்னு எஜமான் கொடுத்தா அது கிருபை. அவங்களுக்கு சேர வேண்டிய 1000 ரூபாய் தான் சம்பளம். இப்போ எஜமான் இறக்கப்பட்டு இருந்தாப்பா 1 லட்சம் வச்சுக்கிறேன், போய் வீட்டை ரிப்பேர் பாத்துக்கலாம் கொடுத்தா அது கிருபை, சம்பளம் கிடையாது. சொல்லுங்க கிருபை அதுக்கு அளவு கிடையாது. ஆழ்மையுடன் கிருபை தான் நினைக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கிற நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா இருக்கும். என்னது கொடுக்கிறார்? 3 கொடுக்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் தாழ்மையா இருக்கிறவர்களுக்கும் 3 சொல்றாரு. ஐஸ்வர்யம், அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மகிமை, அடுத்து ஜீவன். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்காரு தாழ்மையா நடக்கிறவங்க. தாழ்மையா நடக்கிறவங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்காரு. சத்தமா சொல்லுங்க ஆமென். நம்முடைய வேத வாக்கியம் ஒவ்வொன்றும் மகிமை உள்ளது. நீதிமொழிகளுடைய புத்தகம் 29-23 வாசிப்போம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 29-23 வாசிங்க. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடையும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாரும் வேலை பார்க்கறவங்க எல்லாம் தெரியல தெரியும். மனத்தாழ்மையோடு இருக்கிற மனுஷனை அந்த எஜமானோ அந்த அதிகாரமோ உயர்ந்த பதவி கவனிச்சுட்டே இருப்பாங்க, உயர்த்துறது. மனத்தாழ்மையோடு நடக்கிறவர் உயர்த்தப்படுவார், கனமடைவார். They shall be honored. சொல்லாமே. மனத்தாழ்மை உள்ளவர் நிச்சயமா கனமடைவார்கள். மனத்தாழ்மை உள்ளவர்ல தேவன் அதை உயர்த்த வைப்பார். அது அவருடைய திட்டம். சொல்லாமே. கர்த்தர் அக்கறையோடு வந்து உயர்த்துவார். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சாட்சி சொல்லி பிடிக்கிறேன். சபையில் ஒரு நல்ல அதிகாரி இருந்தார்.
அவர் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரி நிறைய அந்த மேனேஜர் அதோட சம்பந்தப்பட்டது. நான் ஒரு நாள் சொன்னேன், சார் நம்ம சபையில வாலிபர்கள் வேலையில்லாத பையங்க இருக்காங்க, சும்மா அவங்க எல்லாம் ஒரு 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்ச பையங்களா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன செய்யுது, இவங்களுக்கு நீங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு ஏதாவது உங்க இதுல உள்ள கணச்சு ஒரு வேலை ஏதாவது ஏற்பட முடியுமான்னு சொல்லி கேட்டேன். சரி பாஸ்டர், நான் ஒரு காரியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீங்க யார் சொல்லி கேட்டோம், நான் ஒரு சிலது சொன்னேன். என்னன்னா சரி என்னை வந்து பார்க்க சொல்லி கூப்பிட்டு சொன்னேன். பிள்ளைலாம் நீ படிச்சதே 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான், அதனால ஒண்ணும் இல்லை, சார் சொல்ற மாதிரி கேட்டுப்போம் அப்படின்னு. அவரும் கேட்டு மேல இடத்துல கேட்டு ஒரு அது சொல்ல இது இல்லை, நாங்க சேர்த்து விட்டார். சேர்த்து சொன்னாரு, இங்க உள்ள அங்க முக்கியமான அதிகாரிகள் இருப்பாங்க, மேல ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவர் சொல்ற மாதிரி கேட்டு என்ன வேலைன்னு ஒண்ணும் இல்லை, லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணோம், டீ காஃபி வாங்கி கொடுக்கணும், பேப்பர் வாங்கிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஏன் வேலை கேட்கணும், சாப்பாடு கீழே வந்து அது வாங்கிக்கலாம் சொல்லாமே அப்படி நம்ம போன பையங்க. இதெல்லாம் ஒரு வேலையா நீங்க வாங்கி கொடுத்த வேலை, இதெல்லாம் ஒரு வேலையா நீங்க வாங்கி கொடுத்த வேலை, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் போய் கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டா நாங்க இருக்க முடியும், இதெல்லாம் வேலையா தூக்கி வச்சுட்டு அது போன அது மாதிரி போனாலாம் ஓயாவா மாறிடுச்சு. ஓயாவா ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படி பெர்மனண்டா உள்ள போயிடுச்சு. அவர் சொன்னார், என்ன பாஸ்டர் நீங்க சொன்ன வேலையை சுத்தமா ஒண்ணுமே கேட்காதவங்க சொல்லிட்டீங்க, இவன் வந்தவங்க மேனேஜரை ஏற்ற முடியும், இவனை நாங்க சொல்லி நல்ல பிள்ளையா நடந்து அப்புறம் மேல நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி நான் அப்படியே உள்ள நுழைச்சு பெர்மனண்ட் ஆக்கி விட்டுருவோம்னு நான் பார்த்தேன். உத்தரவே கீழ்படியாதவங்க வெளியில கொடுத்தீங்க, நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லாம ஓடி போயிட்டேன். நான் என்ன செய்யறது, அது பின்ன போனவங்க உள்ள நுழைஞ்சு பெர்மனண்ட் ஆகி உள்ள போயிட்டேன். கேட்கலாம் அப்பதான் பைபிளே நீங்க ஒழுங்கா படிக்கல, நான் தலையார அடிச்சு பிரச்சனை பண்றேன். அதுவும் போன மேனேஜர் போஸ்ட்ல உட்கார 5ஆம் கிளாஸ் படிச்சவே டீ வாங்க உடனே நம்புறதே பெரிய விஷயம். டீ வாங்கிட்டு கீழே இருக்க சாப்பாடு எடுத்துட்டு இந்த பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா, இந்த போய் அவர்கிட்ட சொல்லு, இந்த பணத்தை அவர்கிட்ட வாங்கிட்டு வா, இதுதான் சொல்றது ஏன் வேணும், இதெல்லாம் ஒரு வேலை. கேக்குதா? பெர்மனண்டா உள்ள போய் பெர்மனண்டா உள்ள போனா 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். ஓஏ வாங்கி வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டோட ஓஏ அவருக்கு பேர் முதல்ல நுழைவு டிவி தவேன். அப்புறம் ஓஏ ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட் போட்டு உள்ள தள்ளி விட்டாங்க மத்திய அரசு. கேக்குதா? சொல்லுது மன தாழ்மை உள்ளவன், சொல்லுங்க மன தாழ்மை உள்ளவன், மன தாழ்மை உள்ளவன் போகும்போதே மேனேஜர் போகிறவன். இன்னைக்கு சிங்கி அடிக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, சிங்கி தான் அடிக்கிறான். பாஸ்டர் சொன்ன விரோதத்தில் சொல்றாங்க, இது நடந்துச்சு. சோதரம் கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய சத்தியம் மனத்தாழ்மை உள்ளவர் கனமடைவார். சொல்லுங்க ஆமென். இந்த 2 வசனங்களை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:33, நீதிமொழிகளுடைய புத்தகம் 18:12. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சொல்லுங்க ஆமென். வாசிங்க 18:12. அழிவு வரும் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இது சாலமோன் ஞானி பரிசுத்த ஆவியின் மூலமா சொல்லிக்கொண்டே இருக்காங்க. இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மையா இருந்தா நீ மேன்மைப்படுத்த கிருபையோட. நான் யாருக்கு தெரியுமான்னு ஒரு மேட்டிமையோட இருந்தா நீ கீழே போகிறது ரொம்ப ரொம்ப நிச்சயம், கீழே தள்ளப்படுறது ரொம்ப ரொம்ப நிச்சயம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சொல்லுங்க அல்லேலூயா. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமைன்னு வசனம் சொல்லுது. விடுதலைன்னா அவன் மனமேட்டிமையா இருப்பான், விடுதலாம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இன்னொரு வசனம் லூக்கா சுவிசேஷம் 1:48-52. இத மரியாள் சொல்லுகிறான். இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிறான். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் என்ன செய்தார்? ரொம்ப வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தான். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி என்பார்கள். சொல்லுங்க ஆமென். எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி இயேசுவுக்கு தாயாகிய மரியாளை சொல்லுவார். ஏன் தெரியுமா? இந்த அடிமையுடைய தாழ்மையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். எதை கண்ணோக்கி பார்த்தாரா? படிப்பை கண்ணோக்கி பார்த்தார், அழகை கண்ணோக்கி பார்த்தார், குடும்ப வெயிட்டை கண்ணோக்கி பார்த்தார், போட்டுக்கிற கட்டை சங்கிலியை கண்ணோக்கி பார்த்தார், பட்டை கண்ணோக்கி பார்த்தார். பார்க்க மாட்டார். கவனிச்சு சொல்லலாமே, பார்க்கவே மாட்டார். டிகிரியை பார்த்தார், தாழ்மையின் அடிமையின் அடிமை தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார், தூக்கிட்டார். இயேசுவுக்கு தாயா அடிமை தாழ்மையை கண்ணோக்கினார், தூக்கிட்டார். சுத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 52ஆம் வசனத்தை வாசிப்போம். பலவான்களை ஆசனங்களை தள்ளி தாழ்மையானவர்களை வெற்றி. இதெல்லாம் எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. சொல்லுங்க ஆமென். பலமா இருக்கிறவர்களை தூக்கி ஆசனத்தை விட்டு தூக்கி வீசுறார். பலவான்களை ஆசனத்தை விட்டு தள்ளி. சொல்லுங்க ஆமென். தாழ்மையா இருக்கிறவர்களை. சொல்லுங்க அல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை, நான் தகுதியே இல்லைன்னு சொல்லுகிறவர்களை
தூக்கி மேல வைக்கிறார். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. இதை செய்து கொண்டே இருக்கிறார். இதை செய்து கொண்டே இருக்கிறார். இதை செய்ய போகிறார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தூக்கி வீசுறார். தாழ்மைகளோட தூக்கம். வசனத்தை இன்னொரு வாசிப்போம். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. நினைச்சு பார்த்தேன், இப்ப இருக்கிற மந்திரி பேரே